வணக்கம். ஹவு டு பிக் எ ஸ்டாக் சீரீஸில் போன வீடியோவில் growth பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் டெப்ட்டை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மணிகண்டன், இது ஃபினான்ஸ் வித் மணி தமிழ். ஹவு டு பிக் எ ஸ்டாக் சீரீஸோட ஸ்டெப் 3 டெப்த். பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்த்தோம், growthனா என்னென்னு பார்த்தோம். இப்போது டெப்ட் கடன்னா என்னென்னு பார்ப்போம். என்னதான் ஒரு கம்பெனி growthல நல்லா வளர்ந்துருந்தாலும் அங்கே கடன் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கடன் அதிகமாக இருந்தால், எல்லா கம்பெனியும் கடன் வச்சுருப்பாங்க, சில கம்பெனி கடன் இல்லாமல் இருக்கணும். அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா அந்த கம்பெனி சேஃப் இல்லைன்னு அர்த்தம். முதல்ல டெப்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். எதுக்கு கம்பெனி டெப்ட் கடன் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். டெப்ட்னா லோன் தாங்க. இப்போ நம்மளே வீட்டு தேவைக்கு சில விஷயங்களுக்கு நம்ம லோன் வெளியே வாங்கிக்கிறோம், அதுக்கு இஎம்ஐயை ரிட்டர்ன் பண்ணுறோம். அதே மாதிரி தான் கம்பெனியை அவங்களோட பிஸ்னஸை வளர்க்குறதுக்காக லோன் வாங்குவாங்க. எப்படின்னா, நான் இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், எனக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் தேவைப்படுதா, நான் வெளியே லோன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு புது பிரான்ச் போட போகிறேன்னா நான் வெளியே லோன் வாங்கிக்கலாம். இப்படி லோன் வாங்கும்போது நம்மளோட அளவுன்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா, கைக்கு மீறி லோன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க்கு. இதுதான் குட் டெப்ட், பேட் டெப்ட்னு சொல்லுவாங்க. நல்ல கடன், கெட்ட கடன். அதாவது கொஞ்சமாக வாங்கினா நல்ல கடன், தேவைக்கு மட்டும் வாங்கினா. ஆனால் அதிகமாக வாங்கியிருந்தாங்கன்னா அது ரிஸ்க்கு. நமக்குமே ரிஸ்க்கு, அவங்களுக்குமே ரிஸ்க்கு. ஏன் டெப்ட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க? ஈஸி தாங்க. நம்ம மாதிரி தான் அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணியே ஆகணும். இப்போ நம்மளும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். நம்ம கடன் வாங்கினா நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். அதே மாதிரி தான் கம்பெனி கடன் வாங்கினா ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் அதை விட அதிகமாக இருக்கணும். ஒருவேளை லோ ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த டெப்ட்டை திருப்பி கட்டவே முடியாது. அது டேஞ்சர் சுச்சுவேஷனில் போயிடும். இப்போ இதுலேயும் சில கேசஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்ப்போம். லோ டெப்ட், ஹை ப்ராஃபிட். அதாவது டெப்ட்டு கம்மியாக, கடன் கம்மியாக வச்சுருக்காங்க, ஆனால் ப்ராஃபிட் நல்லா வருது அப்படின்னா அந்த கம்பெனி ஓகே. ஒருவேளை அதிகமாக டெப்ட் வச்சுருக்காங்க ஆனால் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி ரொம்ப டேஞ்சரான பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். அதை கன்சிடர் பண்ணாமலே இருக்கலாம். இப்போ இதுலேயும் செக்லிஸ்ட் இருக்குங்க. நம்ம எப்படி பிஸ்னஸ்லேயும் க்ரோத்லேயும் செக்லிஸ்ட் பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் செக்லிஸ்ட் இருக்குது. டெப்ட் லெவலை கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, அது ஹையாக இருக்கா, அதுக்கு ஒரு ரேஷியோ மெத்தட் இருக்குது, அடுத்ததில் பார்ப்போம். அது ஹையாக இருக்கா இல்லைனா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டெப்ட் ரேஷியோனா என்னென்னு பார்ப்போங்க. டெப்ட் வெர்சஸ் ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் டிவைடட் பை ஈக்விட்டி. ஈக்விட்டின்றது அவங்க மொத்தமாக வெளியிட்டிருக்க ஈக்விட்டியோட மொத்த வேல்யூ. இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் டெப்ட் ரேஷியோ. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது, ஸ்டெப் 3 பாஸ் ஆச்சா இல்லையான்னு பார்க்குறது அப்படின்னா, டெப்ட் ரேஷியோ 0.5க்கு கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். 1 இருந்துச்சுன்னா பேலன்ஸ், டெப்ட்டும் ஈக்விட்டியும் பேலன்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் 1க்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்கி தான். இப்போ தெரிஞ்சிருச்சு 0.5, 1, 2ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது எங்கே போய் பார்க்குறது? இதுக்கு முன்னாடிலாம் நம்ம டிக்கர் டேப் அப்படின்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணோம். இப்போது ஸ்க்ரீனர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணுவோம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணலாம். இதுதாங்க ஸ்க்ரீனர் வெப்சைட். இதில் நம்ம எப்போதுமே பார்க்குற அந்த பிரிட்டானியாவே பார்ப்போமே, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ். இதுலேயும் பியர்ஸ் பார்த்துக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துக்கலாம், நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது டெப்ட். அது எங்கே இருக்கும்னா, பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். பேலன்ஸ் ஷீட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், பாரோயிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அவங்களோட டெப்ட். எவ்வளோ வாங்கியிருக்காங்க, என்ன வாங்கியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் கம்மியாக இருந்து போக போக அதிகமாகிட்டே இருக்கும். அங்கங்கே குறைஞ்சிருக்கும், அங்கங்கே அதிகமாக இருக்கும். அப்போ இவங்க அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறதுனால இவங்க கெட்ட கம்பெனியா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதில் என்ன பார்க்கணுன்னா, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ தான் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ, கடைசி வருஷத்துக்கு செப்டம்பர் 2025 பார்ப்போம். இதோட ஈக்விட்டி கேபிட்டல் 24, அவங்களோட ரிசர்வ் ஃபண்டு 3709. இதுவுமே க்ரோர்ஸ் கணக்கில் தான் இருக்கும். இதோட பாரோயிங் ரேஷியோ பார்த்தோம்னா எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். எப்படி ரேஷியோ பார்க்குறதுனா, இப்போ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஈக்விட்டி கேபிட்டல் 24 இங்கே இருக்கு இல்லையா, இதை போட்டிருக்கேன் 24. அதோட ரிசர்வ் 3709. இப்போ 3733. இதோட டெப்ட் ரேஷியோ எப்படி பார்க்கணுன்னா, பாரோயிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, 2196 இருக்கு இல்லையா, அதை டிவைட் பண்ணிடணும். 2196 டிவைட் பை 3733, 0.59. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 0.5 இருந்தாலே கம்பெனி வெரி சேஃப்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பிரிட்டானியா ஸ்டெப் 1 தாண்டிடுச்சு, ஸ்டெப் 2 தாண்டிடுச்சு, இப்போ ஸ்டெப் 3யும் அது தாண்டுது. இந்த மாதிரி தாங்க நம்ம டெப்ட்டை செக் பண்ண போகிறோம். இப்போது அது எல்லாத்தையும் தாண்டிடுச்சு இல்லையா. ஸோ அடுத்த வீடியோவில் பிஇ ரேஷியோ, அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல க்ரோத் இருந்தான்னு பார்த்தோம், இப்போ சேஃப்டியாக கம்பெனி இருக்கான்னு பார்க்குறோம். இப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். தேங்க்யூ.